சிக்கன் பெப்பர் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நிறைய போடக்கூடாது, போட்டால் புளிப்பாயிடும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவுன சிக்கன் எடுத்து தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். அப்படியே கலரி விட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கலரி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே சிம்மிலேயே வைக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா சிவக்கட்டும். இது அப்படியே சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியும் தொட்டு சாப்பிட்லாம் ரசத்துக்கு. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு பீஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சுக்காவை பண்ணி சாப்பிட்றதுக்கெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.